ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட் அனாலிசிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏயுடி சிஹெச்எஃப் சார்ட்டை தான் வந்து இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டை பார்க்கணுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோஸ் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் உங்கள் தாட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா? அதே போல் நம்ம வந்து கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணிருக்கோம். நம்ம கோர்ஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 999 வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் இருக்குது. உங்களுக்கு ரெக்கார்டட் செஷன் வந்து 999 இருக்குது. உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 3999 இருக்குது. யாராவதுக்கு இன்ட்ரெஸ்டட் இருந்துச்சுன்னா என்னுடைய காண்டாக்டை நான் கமெண்ட் செக்ஷன்லேயே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் நான் வந்து சொல்லணும். நம்மளுடைய அதாவது நம்மளுடைய ரெஃபரன்ஸ் சார்ட்டே நிறைய சார்ட் வந்து இந்த வீக்கில் கொடுத்தது மட்டும், முன்னாடி கொடுத்ததெல்லாம் அடிச்சிருச்சு. இந்த வீக்கில் கொடுத்தது மட்டும் ஆர்டர் பிளாக்குக்கு முன்னாடி நிறைய வந்து டேர்ன் ஆகிருக்கு, சரிங்களா? ஆர்டர் பிளாக்குக்கு முன்னாடியே நிறைய கட் பண்ணி டேர்ன் பண்ணியிருக்கு. கரெக்டாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு யூரோ சிஹெச்எஃப், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூரோ என்இசட்டி, அப்புறம் யூரோ ஏயுடி, இந்த ஒரு ரேன்சம் ஆஃப் சார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த ஜோனுக்கு முன்னாடியே வந்து ஒரு சின்ன பிட்டு மட்டும் வச்சுட்டு, அதாவது அது மறுபடியும் ரிட்டர்ன் ஆகிருக்கு. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீக் மட்டும்தான் இது இந்த மாதிரி நடக்கும். ஏன்னா இது வந்து ஈஸ்டர் வீக் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? ஈஸ்டர் வீக் அப்படின்னா நிறையா வந்து ஒரு வேர்ல்டு ஃபுல்லாக வந்து பர்ச்சேசஸ் வந்து அதிகமாக நடக்கும், சரிங்களா? அப்போ வந்து மார்க்கெட்டில் வந்து வால்டைல் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும், வால்டிலிட்டி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த வீக் பார்த்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணுற ஆர்டர் பிளாக்குக்கு முன்னாடியே கூட என்ட்ரிஸ் வரலாம். ஸோ முன்னாடி இருக்கிற என்ட்ரிஸையும் சேர்த்து நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணி நீங்கள் வந்து கொஞ்சம் ட்ரேட் எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த வீக் மட்டும், இந்த வீக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸோட வீக்கு, நியூ இயரோட வீக்கு, அதாவது அந்த ஃபாரின் ஃபெஸ்டிவல்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் கொஞ்சம் கால்குலேட் பண்ணிக்கணும். நான் இது முன்னாடியே வீடியோஸில் சொல்லியிருந்தோம், பட் சொல்லாமல் விட்டுட்டேன், நானும் அசால்ட்டாக விட்டுட்டேன், சரிங்களா? அது கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. இனிமேல் எப்பவுமே வந்து கிறிஸ்மஸ்ஸு, நியூ இயரு, ஈஸ்டர் இந்த மூணும் வந்து பெரிய ஃபெஸ்டிவல். ஏன்னா வந்து வேர்ல்டு ஃபுல்லாகவே பர்ச்சேசஸ் வந்து அதிகமாக நடக்கும். அப்படி இருக்கிறப்ப நம்ம வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் தான் நம்ம பண்ணுறோம் அப்படின்றப்ப நம்மளுக்கு அது அப்படியே அஃபெக்ட் ஆகும். ஸோ இந்த 3 வீக்ஸ் வரப்போ கொஞ்சம் வந்து ஆர்டர் பிளாக்ஸ்க்கு முன்னாடியே வந்து உங்களுடைய என்ட்ரிஸ் வந்து ப்ளேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து என்ட்ரிஸ் வந்து இது பண்ணிடும், சரிங்களா? இப்போ வந்து நம்ம கொடுத்த ஒரு என்ட்ரிஸ் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஏயுடி சிஹெச்எஃப், சரிங்களா? ஏயுடி சிஹெச்எஃப் இந்த சார்ட்டு எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து இன்னும் நான் வந்து டார்கெட் அடித்தது போடல, ஏன்னா இன்னும் மேலே போகும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுனால நான் போடல. இப்போ வரைக்கும் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம வந்து ஜோன்ஸ் வந்து மார்க் பண்ணி கொடுத்தாச்சு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. மார்க் பண்ண ஜோன்ஸ் எப்படி ஆக்டிவேட் ஆகிருக்குது அப்படின்றத இப்போ நம்ம வந்து பார்க்கலாம், சரிங்களா? ஏயுடி சிஹெச்எஃப், ஏயுடி சிஹெச்எஃப் சார்ட்டில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம ட்ரெண்ட் அனாலிசிஸ் வந்து பண்ணணும். ட்ரெண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா காமனாகவே தெரியும், இது வந்து அப் ட்ரெண்டில் வந்து போயிட்டுருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் அப் ட்ரெண்டில் வந்து நமக்கு போயிட்டுருக்கு. சிஹெச் ஆக்டிவேஷன் வந்து நமக்கு இருக்குது, சரிங்களா? சிஹெச் ஆக்டிவேஷனுக்கு அப்புறம் நம்ம பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் ஆர்டர் பிளாக்ஸை மார்க் பண்ணுறது. அதை தான் நம்ம வந்து அந்த சார்ட்லேயே கொடுத்துட்டோம். இதுக்கப்புறம் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னா ஆர்டர் பிளாக்குக்கு வந்தோடனே நம்ம டேரெக்டாக நம்மளுடைய டைம் ஃப்ரேம் வந்து ரெடியூஸ் பண்ணிடணும், சரிங்களா? நம்மளுடைய டைம் ஃப்ரேம் ரெடியூஸ் பண்ணிவிட்டு சிஹெச் எங்கே வந்து ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கணும். நமக்கு சிஹெச் அப்படின்றது இந்த பிளேஸில் தான் கிடைக்கிது, சரிங்களா? இங்கே தான் வந்து ஒரு மைனர் ஹை வந்து நமக்கு வந்து கிடைக்கிது. ஸோ சிஹெச் இங்கே வந்து ஆக்டிவேட் பண்ணுறோம். இப்போ நம்மளுக்கு இருக்கிற ஆர்டர் பிளாக்ஸ் என்னென்ன அப்படின்னு வந்து நம்ம மார்க் பண்ணலாம், சரிங்களா? இந்த எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்கு ட்ரிகர் பண்ணிடுச்சு, பட் இருந்தாலும் இந்த எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்கு எடுத்துக்கிறது நல்லது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான நேரத்தில் மிட்டிகேட்டே ஆனாலுமே சில ஆர்டர் பிளாக்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகும், சரிங்களா? ஸோ இந்த ஆர்டர் பிளாக், ஓகேங்களா? இப்போ வந்து இந்த 3 ஆர்டர் பிளாக்கில் எது ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். 2 என்ட்ரிஸ் நம்ம வந்து கொடுத்துருந்தோம். இது வந்து ஃபஸ்ட் என்ட்ரியில் நீங்கள் இருந்தீங்கன்னா 1 minute சிஹெச் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு என்ட்ரி வந்து கிடைக்கும். எஸ்எல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம வச்சுக்கலாம். இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு பர்சன்ஸ்க்கான என்ட்ரிஸ், சரிங்களா? நம்மளுக்கு ரீசன்ட் ஸ்விங் ஹை பார்த்தீங்கன்னா TP1 இது வரைக்குமே நமக்கு TP1 தான், சரிங்களா? TP1 டார்கெட் 2 பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம வச்சுக்கலாம், டார்கெட் 2, சரிங்களா? TP3 பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரீம் விக் மட்டும் இருக்குது. விக் மட்டும் இருக்கிற இடத்துல கொஞ்சம் உங்களுக்கு லிக்விடிட்டி கம்மியாக தான் இருக்கும். ஸோ நம்ம இது வரைக்கும் கூட ஸ்டாப் பண்ணிக்கலாம் டார்கெட் 2ஓட, ஓகேங்களா? இது வந்து எக்ஸ்பீரியன்ஸான ஆளுகளுக்கான என்ட்ரிஸ். இப்போ வந்து எக்ஸ்பீரியன்ஸே இல்லாதவங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கிற என்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா இங்கே மிட்டிகேட் ஆகிடுச்சுன்னா டேரெக்டாக வந்து இந்த இடத்துல எஸ்எல் போட்டுட்டு உங்களுடைய டார்கெட்டை இங்கே வச்சிடணும்.
இப்படி பார்த்தா கூட உங்களுக்கு ஒரு 1:2 வந்து நல்லாவே கிடைக்கும். இது சின்ன ட்ரேட் அப்படின்றதுனால 1:2. நீங்கள் பெரிய பெரிய ட்ரேடு இன்னும் நீங்கள் மற்ற ட்ரேட்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணுறப்போ உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து பார்க்கலாம் மார்க்கெட் வந்து என்ன பண்ணுது அப்படின்ட்டு. 1 மினிட்ல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சிஹெச் தாராளமாக கிடச்சிரும். சரிங்களா? ஸோ அதில் எந்த ஒரு குழப்பமும் இல்லை. இப்போ வந்து நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம டார்கெட் வந்து ரீச் ஆயிடுச்சு. டார்கெட் ரீச் ஆகிட்டு அது வந்து மறுபடியும் ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்குது. பட் நம்மளுக்கு டார்கெட் ரீச் ஆயிடுச்சுனாலே போதுமானது தான். இப்போ நம்மளுடைய 2 ஆர்டர் பிளாக்ஸான எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டர் பிளாக்கு என்ன டிபி, நான் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு என்ன டிபி அப்படின்னு வந்து பார்க்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆளுகளுக்கு அந்த 15 மினிட்ஸ் ரீஃபைன்மெண்ட்டு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்க, 15 மினிட்ஸ் ரீஃபைன்மெண்ட் பண்ணி நீங்கள் எடுத்திங்கன்னா 1:20 வந்து உங்களுக்கு வந்து நல்லாவே கிடைக்கிது. பிப்ஸ் ரேஷியோ அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கு 66 பிப்ஸ், ரொம்ப கம்மியான பிப்ஸ் தான். பட் இதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரிஸ்க் ரிவார்டுன்னே சொல்லலாம். 66 பிப்ஸு. டைம் டியூரேஷனும் உங்களுக்கு கம்மி தான். ஒரு 1 டே 7 ஹார்ஸ் தான் வந்து எடுத்துருக்குது. டைம் டியூரேஷனும் நல்லா ரீசனபிள் டைம் டியூரேஷன் தான். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து நீங்கள் இதில் ஒரு வேளை எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் டேரெக்டாக வந்து கீழே உங்களுடைய எஸ்எல் வச்சுருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு 1:3 வந்து கேரண்டீடாக உங்களுக்கு கிடைக்கிது. சரிங்களா? எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தீங்கன்னா 1:20, எக்ஸ்பீரியன்ஸே இல்லைன்னா 1:3. எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு எண்ட் ஆஃப் த டே நீங்கள் ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க. இது முடிஞ்சோடனே நீங்கள் பிரேக் ஈவன் இப்படி பண்ணியிருந்தீங்கன்னா கூட பிரேக் ஈவனில் வைக்கிறப்போ உங்களுக்கு நல்ல ஒரு டார்கெட் வந்து ரீச் ஆகும். ஓகேங்களா? ஓகே டன். இந்த வீடியோ வந்து நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி தாங்க நம்ம வந்து ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம். ஓகேங்களா? ஒன்ஸ் அகேன் நம்மளுடைய அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கோர்ஸ் வந்து செல் பண்ணிருக்கோம். ஜஸ்ட் 999 தான் நம்மளுடைய ரெக்கார்டட் செஷனுடைய ப்ரைஸு. உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோடு பார்த்தீங்கன்னா 3,999க்கு அவைலபிள் இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள் என்னுடைய காண்டாக்டை நான் கமெண்ட் செக்ஷன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நான் என்ன இருக்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஓகே, அந்த அனௌன்ஸ்மெண்ட் மறந்துடாதீங்க. இந்த வீக், அந்த ஈஸ்டர் வீக் ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் வந்து ட்ரேடு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ யாருமே வந்து ப்ராக்டிஸ் எடுக்கிறவங்க என்ன திடீர்னு இது ஆக்டிவேட் ஆக மாட்டேங்குது என்னாச்சுன்னுலாம் குழம்ப வேண்டாம். இந்த வீக் இப்படி தான் இருக்கும். ஈஸ்டர் வீக்கு, கிறிஸ்மஸ் வீக்கு, நியூ இயர் வீக் இப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதை வந்து கால்குலேஷன் போட்டு கொஞ்சம் உங்களுடைய என்ட்ரிஸை மேலே எஸ்எல்லை கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுக்கிறது நல்லது. சரிங்களா? ஒரு 5-6 பிப்ஸ் எஸ்எல் அதிகமாகவே வைங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து எஸ்எல் அடிக்காமல் தப்பிக்கும். சரிங்களா? உங்களுக்கு டார்கெட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடியே வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா இந்த மாதிரி சமயத்தில் தான் வந்து பிக் பிளேயர்ஸோட ஒரு ப்ளே வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.